மேல்த்து போடு. அவன் பாவான் கூட சொல்றேன். நான் செத்து போட்டுனா என் முன்னாடி போய் யார் பற்றி சொல்ல போறியா? கடவுள் புண்ணியத்துல எனக்கு எத்தனை பசங்க? 2 என்ன பசங்க? 2 பொட்டை பிடிக்கும். நான் செத்து ஆளி அடுத்துறீங்க பொழுது பார்த்து பண்றேன். அப்படியா? காலைல போ. தேர் மேல உட்காந்து சாட்சி பிரகாரம் 2 பொட்டை கட்டி பெற்று வச்சுக்கிறேன். அந்த தெவடியாலும் எதனா ஒன்று ஆம்பளையா கொடுத்தா தெருவுல பிச்சைத்தாவது பயிச்சிருக்கோம். முன்ன மாரி கூத்தாடியாவது பயிச்சிருக்கோம். பொட்டை பொண்ணு எங்க போய் பயிக்கும்? என்ன சாவச்சு இன்னைக்கு கூட முடிச்சுட்டு இருந்தாலும் அவங்க ஒழுங்கா தான் குடிச்சாங்க. மனசே கும்பிட்டு நீ கூட ஆடுத்து வரல. அந்த 5 லட்ச ரூபா பணமும் கட்ட முடியாது. வயிற்று செலவு சரியா போடான். எவனா ஓடா பிடிக்கான சொன்னேன். அந்த ஆளே மெரலாடி நடக்கும். நான் புரியாதோ நான் பேர் சொல்றேன். அந்த ஆள் மேல தெய்வம் வரும். வேற எவனா தெவடி ஆளுங்க இந்த வேஸ்ட போட்டு வாங்கிடி வெளின்னு சொல்றேன். ஒத்தினா வரீங்க அப்பா இந்த ஆள் மேல நான் சொல்லிட்டேன். உள்ள வரும்போது இந்த வேஷம் வெளியே சொன்னா இந்த வேஷம் இவர் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சொன்ன பிறகு இவரே வெளியே வராமா? நான் அதோட நான் நாடுக்கு வரலாமா? கேட்கக்கூடாது. ஒத்துழைப்பு கொடுத்தீங்களோ இன்னும் ஒரு அரை மணி நேரம் எங்களுக்கு ஒத்துழைப்பு எவ்வளவு நம்பல நானு சத்தியமா உன்னதான் நம்புறேன். புனிவானே ஓட்டு தேடி வந்த புனிவாண்டி தானே நான் சத்தியமா அடிக்கலாம் மாட்டேன். அதுலாம் உங்களுக்கு வா வச்சுட்டு ஒரு அவளை மட்டும் தயவு செய்து புடி. என் உசுருக்கு பாதுகாப்பு நீ தான். எப்படி ஓட்ட வந்து நான் வந்தியா அதே மாதிரி நேரத்துல கிழி வேண்டியது கிழி வேண்டியது. யாரோ ஒரு ஆளாவது தப்பிச்சு போனார் போட்டோம். அவரு நல்லவரா மாட்டல போனார் போட்டோம். உஷாரா புடிச்சுக்கோ. செய்ய வேண்டிய விஷயத்த நான் ஓத்துக்காக கூட்டாங்க. வாய தரக்காதரா வாய தரக்காதரா இந்த சாமியை திட்டத்துக்காக நான் அவதாரம் எடுக்கல. அன்று என்ன நடந்துச்சோ அதை இன்னைக்கு பேச அன்று என்ன நடந்ததோ அதுக்கு முன்பதாக ஒரு ஜான் வயிற்றுக்காக இந்த பிழைப்பை தருகிறோம். ஆனா சாப்பாட்டுக்கோசரம் வரலங்க, விருப்பப்பட்டு வந்துக்கிறோம். யாரும் சாதாரணமான சின்னவங்களாம் நினைக்காது. உக்காந்துங்க. அவர் தான் ஓனர். அவரு ஒரு டிகிரி முடிச்சிருக்காரு.
நாடகத்தில் விரும்பி தான் இந்த நாடகம் வந்திருக்காரு. நானும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறேன். அனைவருமே படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிருதங்காரு இப்பதான் டிகிரி முடிக்கிறாங்க. நீ கம்யூனிட்டி தான் ஏடாமடியா வந்து அப்படி இருக்கும்போது நான் வயிற்றுக்காக இந்த கூத்தாடு வயிற்றுல வந்துட்டோம். அந்த அம்மனை ஏச போறேன் அப்படி முன்பதாக உங்க ஊர்ல யாருன்னா மேல வராம பிடிச்சிருக்கோம். இப்ப விட்டாம நீங்களும் ஊட்டி அங்க ஊசுற வாங்கிட்டாங்க. ஒரு ஆள் பிடி போறாங்க. நீங்க அந்த கலியுகத்தில் லிங்கமாக வழிபடுறீங்களே, அந்த லிங்கம் எப்படி உருவாகுது? நீங்க வழிபடக்கூடிய அந்த லிங்கம் எப்படி உருவானது தெரியுமா? அன்று ஒரு காலத்தில் கிரேதா துவாபரை கலியுகம் இது. இந்த 4 யுகம் தான் பாமர மக்களுக்கு தெரியும். இதற்கு முன்பதாக ஒரு யுகம் இருந்தது, அதுதான் மணியுகம். ஜனங்க இருக்கு, அது நேரத்துக்கு பெருமைப்பட வேண்டிய விஷயம். எந்த ஊர்லயும் சத்தியமா கிடையாது, பெருமைப்பட வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது 4 யுகங்களுக்கு முன்பதாக மணியுகம் என்று ஒன்று இருந்தது. அந்த மணியுகத்தில் தாருகா வனம் ஒன்று இருந்தது. அந்த தாருகா வனத்தில் தாருகா ரிஷிமார்கள் 60,000 பேர் வாழ்ந்து வந்தார்கள். ஒருவர் அல்ல, 2 அல்ல, 60,000 பேர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த 60,000 ரிஷிமார்களும் அதிகாலையில் இருந்து கங்கையில் நீராடி விட்டு அந்த ஈசனை கோரி தவம் இருப்பது வழக்கம். அந்த ஈசன் யாரு? இவனுடைய கணவன். அவனைத்தான் என் மனைவி வயிற்றில் கருவாக கருத்தரிக்கும்படி கேட்டான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த 60,000 ரிஷிமார்களுக்கு 60,000 ரிஷி பத்திரிகள் இருந்தார்கள். அந்த 60,000 ரிஷி பத்திரிகள் தான் அவனுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டது. ஏனென்றால் இவ உமா பார்வதாகரபர் எப்பவுமே சாந்த குணத்தோடு இருக்க மாட்டான். தசமக வித்யா என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். அந்த 10 அவதாரத்தில் முதல் அவதாரம் காளி. அது எப்படிங்களா? உட்காந்துங்கிறாப்ப கோழி முட்டை கண்கள், கோடாரி பற்கள், கழுத்திலே ஆரம், காதிலே குண்டலம், இடுப்பிலே ஒட்டியானம், பார்ப்பதற்கு கோர ரூபமா இருக்கா. இப்படி இருப்பவளை பார்த்தா அவனுக்கு ஆசை வருமா? அந்த கம்நாட்டி இப்படி கீழே பார்த்தா ஆசை வரல. என்ன செய்கின்றான்? அந்த 60,000 தாருகா ரிஷிகளின் மனைவிகள் தாருகா பத்திரிகள் இருக்கிறார். அந்த பத்தினி அனைவரும் கங்கை கரைக்கு குளிக்க சென்ற ரிஷிமார்கள் வீடு திரும்புவதற்கு முன்பதாக அந்த ரிஷிமார்கள் போல வேடம் தரித்து இந்த செவிடால என்ன பண்றாங்க? வேடம் தரித்து அந்த 60,000 ரிஷி பத்தினியும் அடைந்து விட்டான். யாரு? அவன் ஆம்டியான். ஒருவனா இருந்தவன் 60,000 மாறி அந்த ரிஷிகள் போல வேடம் தரித்து 60,000 ரிஷி பத்தினி அடைந்து விட்டான். அது மட்டும் இல்ல, அனுபவிச்சு வெளியே வராம பாரு 60,000 குழந்தை கொடுத்துட்டான். ஏன் என்று கேட்டால் ரிஷி பிண்டம் இரவு தங்காது. ரிஷி பிண்டம் இரவு தங்காது என்பது கங்கை கரைக்கு குளிக்க சென்றாக 10 ரிஷிமார்கள் அவர்கள் வீடு திரும்பும் போது இந்த தெவிடியா பையன் கண்மூடித்தனமாக மறைந்து விட்டான். மறைந்த பிறகு வீடு திரும்பிய ரிஷிமார்கள் ரிஷி பத்திரிகளே, உங்கள் கைகளில் இந்த குழந்தை இருக்கின்றது, இது எப்படி வந்தது என்று கேட்ட பொழுது அவங்க என்ன சொல்றாங்க? வந்தவன் வேற எவனா வேற ஆளும் சொல்ல முடியும். அவங்க போல ஆட்டை போல வந்தா எப்படி தெரியும்? நீங்கள் தான் வந்தீர்கள், என்னோட உடல் உறவு கொண்டீர்கள், அதன் மூலமாக இந்த குழந்தை வந்தது என்று உரைத்தார்கள். தன் ஞானத்தை விட்டு பார்த்தார்கள். நம்ம கங்கை குளிக்க சொல்லிடுவோம், இங்க நம்ம எப்படி வந்தோம்? தன் ஞானத்தை விட்டு பார்க்கும் போது இவன் ஆம்பியா பொம்பளை வேலை பிடிச்ச கமடாட்டியா அவன் வந்து அனுபவிச்சு தெரிஞ்சது. ஆத்திரம் அடைந்த ரிஷிமார்கள் என்ன செய்தாங்க? அனுதினமும் அந்த பரமனை கோரி நம்ம தமிழ் இருக்கின்றோம், அந்த தவத்திற்கு மனமிறங்கவில்லை. கம்யூனிட்டி நம்ம பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட சேலை செய்து ஆத்திரம் அடைந்து சாபத்தை கொடுத்தார்கள். என்னவென்று? அடே ஈசா, எப்பொழுது ஒரு யோனிக்காக ஆசைப்பட்டாயோ உன்னுடைய மானியாகப்பட்டது அருந்து பூலோகத்தில் விழும்படி சாபத்தை கொடுத்தார். மானி நான் கேக்குறேன், கரெக்டா வழிக்கு வந்துக்கிறேன். மானி என்பது ஆண்களுடைய உறுப்பு. மானி ஆண்களுடைய உறுப்பு மானி, பெண்களுடைய உறுப்பு யோனி. அப்படி இருக்கும்போது உன்னுடைய மானியாகப்பட்டது அருந்து பூலோகத்தில் விழும்படி சாபத்தை கொடுத்து விட்டார். பார்த்தாலே இந்த தேவடியா கம்முந்தாளா? அவ கம்முன்னு இருக்க வேண்டித்தானே. என்ன செய்தார்? என் ஆப்டி அந்த சாமா அந்த கேவி
இதை எப்படின்னா காப்பாத்தணும். இது பூலோகத்துல விழுந்து போச்சுனா பூலோகமானது தாங்காது. உடனே எங்க போறான்? அவளுக்கு ஒரு அண்ணங்கிறான், இந்த தேவடியாளுக்கு பக்கத்துல இருக்கிறான் பாரு, சுத்தமான பொட்டை கம்யூனிட்டி மூஞ்சி பாரு, ஆம்பளை கலையங்கன்னா தெரிஞ்சா பாரு, அவனா மோவிடி அவதாரம் எடுத்துக்கிட்டு. ஏன்னா அவன் பொட்டை பையன் இல்ல, அப்படி இருக்கும்போது அவதாரம் எடுத்துக்கிட்டு அவனா கீதா பாரு, கீதா பாரு. இன்னும் 1/2 மணி நேரம் முடித்து விடுகிறேன். இருக்கும்போது சென்றால் எங்க சேர்றா? பார்க்கடலுக்கு சென்று அந்த வைகுந்தம் அடைந்து, அண்ணா கார்மேக வண்ணா கமலக்கண்ணா வைகுந்த வாசா பக்தவச்சலா பரமதயாளா, என்னுடைய கணவரின் மானியாக பட்டது அருந்து கீழே வீது, எதனா விமோச்சனம் சொல்லு. ஒரு அண்ணன் கிட்ட தங்கை கேட்கலாமா? அப்படி மான வெக்கலாம் விட்டு கேட்கும் போது அவன் என்ன பதில் உரைக்கிறான் பாரு. ஒரு அண்ணன் தங்கையிடம் உரையாடும் போது உன் ஆண்டி அந்த அருந்து கீழே போது உந்து கொண்டு போய் மலாந்தட்சி காட்டுன்றான். ஒரு அண்ணனாகப்பட்டு சொல்லாமா? உன் கணவரின் மாடியாகப்பட்டது அருந்து உலகத்தில் விழும்போது உன்னுடைய யோனி கொண்டு போய் அந்த பூமாதேவியில கீழே படு, அதில் மானியாகப்பட்டது வீழ்ந்தான். அப்படி வீழ்ந்தாலும் இந்த பூலோகமாகப்பட்டது தாங்காது. ஏன்னா அது நம்ம பெருசா இல்ல அம்மோ குண்டா அதெல்லாம் கிடையாது. 3 மூர்த்தி தேவர்களை விட அந்த மாணிக்கு சக்தி அதிகம். சிவன் என்று சொல்லக்கூடிய ஆண் உறுப்பிற்கு சக்தி அதிகம். ஆகையால் இந்த பூலோகம் தாங்காது. நான் என்ன செய்கிறேன்? ஆமை போல் வடிவம் எடுத்து இந்த பூமியை தாங்கிக் கொள்கிறேன். அது மேல நீ மல்லாந்தடிச்சு படு, வாண்டி அது நேரா வந்து விழுனான். அப்பதான் விழும்போது ஒரு லிங்கமானது காட்சி அளித்தது. அடினுக்குது பாரு ஒரு வாடு, அந்த ஆமை ஓடு, அந்த மோடு அவங்க அண்ணத்து லிங்கத்துல கீழே பார்த்து ஒரு மோடு இருக்கும். அந்த மோடி யாருடா? அந்த வைகுந்த வாசந்து. மேல இருக்குது பாரு தாமால் தட்டாட்டம் தம்பிக்கா, தாமால் தட்டா இருக்கு பாரு, அந்த உரலு கல்லு அது அவளுது சாமா. மேல இருக்குது பாரு ஐயாவது உலகி ஆட்டம், அந்த உலகி ஆட்டா அவ ஆம்பியாது. இது பார்க்கறது எப்படி இருக்குதா? அம்மாவுது கீழே ஐயாவுது மேல, அம்மாவுது கீழே ஐயாவுது மேல, இப்படி இது. இப்படியாப்பட்ட லிங்கத்தை வழிபட்டுக்கிற பாமர மக்கள் இப்பேற்பட்ட தகாத செயல்தான் செய்யலாமா? சாமி, லிங்கம் உருவான கதை தான், ஏதோ மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக எடுத்து வைத்த. ஆகையால் வழிபடாமல் விடாது. அந்த ஈசனை கோரி தவம் இருந்தால் அவருக்கு உருவ வழிபாடு கிடையாதான். ஏனென்று கேட்டால் அது சொல்ல போன 2 நாள் ஆகும். பிரம்மதேவருக்கு சாபம் கொடுத்தாரு, அதனால மாற்று சாபம் பெற்று அவருக்கு உருவ வழிபாடு கிடையாது. தூர்வாசர் கொடுத்த சாபம் இது. சித்துவிரி பிடிக்கும் போது தூர்வாசர் கொடுத்த சாபம், அதனால உருவ வழிபாடு கிடையாது, லிங்க வழிபாடு என்பது. அந்த லிங்கம் உருவாவதற்காக இப்பேற்பட்ட செயல் நடந்தது சொல்றா. இந்த லிங்கத்தை வந்து ஆதி காலத்துல உருவாச்சு. அது மாதிரி நம்ம இப்ப பார்க்கணும்னா திருவண்ணாமலையில போய் முதல் ஆவடியார் லிங்கம் சபாஷ் அங்க போய் பார்த்தாக்கா அது எப்படி உருவாச்சு அதே சேஃப்டி பண்ணும். என் வாயில வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு பாரு, நீ சூர வேசாடியா, நான் பப்புனு வேசாடுறேன். இருந்தாலும் நீ சொன்ன வார்த்தை உண்மை. இந்த லிங்கம் எங்க இருக்கு என்றால் திருவண்ணாமலையில் முதல் வாழப்படியில். இத சொன்னியா? கோபுரத்துல இருக்குதுன்னு, அது எங்க இருக்குதா? அந்த திருவண்ணாமலை கோபுரத்தில் முதல் வாயற்படியில் ஆவுடையார் லிங்கம். அந்த லிங்கத்துக்கு பேர் என்ன? லிங்கத்துக்கு பேர் என்ன? ஆவுடையார் லிங்கம் என்று திருவண்ணாமலையில் இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அதோட விட்டாளா அந்த கைலாயத்தில இவன் கணவனோடு பவனி வந்து கொண்டிருக்கிற யாரு? ஈசன் செல்லக்கூடிய ரிஷிபம் என்று சொல்லக்கூடிய மாடு. ரிஷிபம்னா நந்தின்னு சொல்லுவாங்க. அந்த மாட்டு மீது ஏறி உட்காந்து பவனி வராங்க யாரு? இவன் ஆண்டியானோ இவளும் வரும்போது ஒரு பசுவை 5 காளைகள் துரைத்து சென்றதாம். அதை பார்த்து என்ன பண்ணோம்? ஒண்ணு பரிதாபப்பட்டிருக்கணும், இல்லையா அந்த பசுவை தொத்திட்டு போக மாரி காளையை மடக்கிறான். அதை விட்டுட்டு இவன் நகைத்து சிரிக்கின்றான். சிரிக்கலாமா? இவள் கடவுளா? இவள் என்ன கடவுள் கிடையாது. ஏனென்று பார்த்தால் ஆத்திரப்பட்டான் ஈசன். யாரா? இவன் ஆம்பியான். இன்று நீ நகைத்தாய் அல்லவா, நீ ஒரு யுகத்தில் 5 கணவனை மணந்து கிடப்பாண்டு சாபத்தை கொடுத்து விட்டார். எத்தனை? 1 2 இல்ல 5 கணவரை கடப்பாண்டு சாபத்தை கொடுத்தான். அது எப்ப நடந்தது? துவாபர யுகத்தில் மகாபாரதம் என்று ஏற்பட்டது. அந்த மகாபாரதத்துல 5 கணவனை கட்டி தேவையாரா மொத்தம் அந்த 5 தேவடியா பசங்க எப்படி பிறந்தானுங்க? அவளும் உத்தமி வயிற்றுல பிறக்கல. அவன் மாமியால ஒரு தேவடியா. யாருக்கு பிறந்தா? குந்தி என்று சொல்லக்கூடிய தேவடியாருக்கு பிறந்தா. முதல்லயே சூரிய பகவானை வரம் பெற்று கர்ணனை பெற்று ஆத்தோட அமைச்சிட்டா, அவன் மறைச்சு விட்டா. 2வது யம தர்மனுக்கு தூர்வாசன் கொடுத்த வரத்தினால், யாரு? தூர்வாசன் கொடுத்த அவன் ஆண்டியா பாண்டு மகாராஜா நம்பர். அந்த பாண்டு உடலுறவு கொண்டானா அப்பவே செத்து விடுவான். ஏன் என்று சொல்லக்கூடிய கிண்ணர் என்று சொல்லக்கூடிய 2 மானாகப்பட்டது கானகத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது இந்த தேவடியா போய் விளையாட தெரியாம அம்மு விட்டு எழுதிட்டான்.
அது இனப்பெயர்ச்சி செய்யும் விட்டான் பாரு, அது மானாகப்பட்டது சாபத்தை கொடுத்து விட்டது. என்னன்னு, நீ எப்போது உன் மனைவியோட சேரியா அன்றே உனக்கு மரணம் அப்படின்னு சாபத்தை குடிச்சு, அதனால உன் பொண்டாட்டியா கூட சேர முடியாதால என்ன செய்யறான், தூர்வாசர் கொடுத்த மந்திரம் இது, அதை வச்சு பிள்ளை பொத்துக்கிறேன்னு இந்த தேவடியா சொல்றான். யமதர்மனை நோக்கி மந்திரத்தை ஓதினால் அப்போ பிறந்தவன் தான் யாரு, அந்த தர்ம கமனாட்டி. இரண்டாவது வாயு பகவானுக்கு பிறந்தவன் தான் யாரு, அந்த கல்செட்டி பயங்கராமர் நீல நர கண்ண, அவன் தான் பீமன். மூணாவது தேவேந்திரனுக்கு பிறந்தவன் யாரு, அவன் 32 லட்சம். அவனுக்கு பிறந்த கம்யூனிட்டி தேவடியா பையன் யாரு, அந்த அர்ஜுனுக்கு 32 லட்சம். இந்த தேவடியா பையனுக்கு பிறந்தவன் யாரு, அரவன், அவனுக்கு 32 லட்சம். இந்த 3 கம்யூனிட்டி அப்படி வந்தவனுங்க. அது போக தைனதி மாரனுக்கு பிறந்தவங்க தான் யாரு, அந்த சத்ருகனும் சகாதேவனும் நகுல சகாதேவன், அந்த 2 பேரும் அப்படி பிறந்தவனுங்க. அந்த தேவடியா பையன் பார்த்து இந்த பாருலகத்தில் 5 கணவனை மண்ண கவன சாபத்தை கொடுத்தா மாதிரியா, இவனுக்கு ஒருத்தருக்கு அந்த திரௌபதியை அனுபவிக்கணும்னா எப்படி அனுபவிக்கணும் தெரியுமா, இவன் வீட்டுல போய் அனுபவிக்கணும்னா பாதரட்சின்னு சொல்லப்பாங்க. அந்த மிதியடி அது பாதரட்சின்னு சொல்லக்கூடிய செருப்பு என்ன பண்ணும், வாயற்பாடி விட்டுட்டு போய் தான் இனப்பெயர்ச்சி செய்யணும் அப்படி. ஆனா சத்தியமா உண்மை பழகுதுங்க. என்ன ஊர்ல ஆற்காடு கஸ்பால உள்ளாரு, இப்ப வந்துட்டாரு பாரு, ஒரு 10 தான் சொல்ல போற அடுத்தது. சத்தியமா உண்மைடா பையா, நம்ம பொய்யான சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது என்ன செய்கின்றான், பாத்திரட்சி சொல்லக்கூடிய செருப்ப வாயற்பாடு விட்டுட்டு திரௌபதியோட புணர்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் யாரு, தருமன். அத பார்த்தா வெளியே பார்க்கும்போது செருப்பு காணும். அந்த அர்ஜுன கிராமர் பேடி கம்யூனிட்டி, அவன் ஆண் பாதி பெண் பாதி உருவெடுத்தவன். அந்த பேடி வெளியே போய் பார்த்தா செருப்பு இல்ல, திரௌபதி ஒண்டியா தாங்கிறான். இவனுக்கு காமா செட்டுங்கிறேன் அனுபவிக்கலான்னு போனா அவங்க அண்ணன் அவளோட படுத்துங்கிறான். பார்த்துட்டு வெக்கப்பட்டு தலைவன் வெளியே வந்து பார்த்தா ராஜா சூப்பரையா, சரி. அப்படி இருக்கும்போது வெளியே வந்து பார்த்தா அந்த பாதரட்சிய போறாரு பாரு ஐயா பைரவரு, அந்த பைரவர் தூக்கி முட்டார். அப்ப அதுல சாபத்தை கொடுக்கறான்னு சொல்றான், என் அண்ணன் இனப்பெயர்ச்சி செய்யும்போது என்னை பார்க்க வைத்தாலவா பாமர மக்கள் பார்க்கும்படி நீயும் உடற்குழு குளம்பு சாபத்தை கொடுத்துருப்பான். அதனால தான் தெருவிளையாட்சி கடுக்குது பாட்டுன்னு அன்று அவன் கொடுத்த சாபம் அப்படி ஆகி போச்சு. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட செயலை செய்வான் உத்தமையா, உத்தமை கிடையாது. இவள் யார் என்று தெரிய வேண்டும். வாடா